Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. புதுக்கோட்டையில் மக்களை அச்சுறுத்திய குரங்குகள் வனத்துறையினரால் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சுந்தர், வணக்கம். குரங்கு தொல்லையால் சுமார் எத்தனை கால மக்கள் அங்கு அவதிப்பட்டு இருந்தாங்க? தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டாண்டு காலமாகவே குரங்குகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குரங்குகள் வீடுகள், தோட்டங்கள் உள்ளிட்டவைகளை புகுந்து வீட்டில் உள்ள பொருட்களையும் தோட்டங்களில் புகுந்து அங்குள்ள பயிர்களையும் நாசப்படுத்தி செல்கிறது. இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் குரங்குகளை பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டதாக பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை சண்முகா நகரில் முதல் கட்டமாக நேற்று வனத்துறை கூண்டு வைத்து குரங்குகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். அங்கு கூண்டை வைத்து அது குரங்குகள் விரும்பி உண்ணும் கொய்யாப்பழம், வேர்க்கடலை, பொறி உள்ளிட்டவைகளை வாங்கி வைத்து குரங்குகள் வருவதற்காக காத்திருந்தனர். அப்போது ஒன்றொன்றாக குரங்குகள் வந்தபோது கூண்டிலிருந்து அவர்கள் பிடித்தனர். இது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குரங்குகளை நேற்று வனத்துறையினர் சண்முகா நகர் பகுதியில் மட்டுமே பிடித்து சென்றனர். தொடர்ந்து இந்த பணிகள் நீடிக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதை பிடித்து நாட்டாமலையில் உள்ள காட்டு பகுதியில் கொண்டு போய் வருவதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பணிகள் தொடரும் என்றும் பொதுமக்களை அச்சுறுத்தாறு நடவடிக்கைகளும் குரங்குகளை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மாவட்ட வனத்துறை சார்பில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர். நன்றி சுந்தர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.